ஒரு செய்தி நமக்கு என்ன செய்கிறது பாருங்க. ஒரு தேவனுடைய செய்தி என்ன செய்கிறது? ஒன்று, கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தும். 2, நிகழ்காலத்துக்கு பதில் சொல்லும். 3, எதிர்காலத்தை எச்சரிக்கும். ஒரு செய்தி செய்கிற 3 வேலை என்ன? கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறது, நிகழ்காலத்துக்கு பதில் சொல்லுகிறது, எதிர்காலத்தை எச்சரிக்கிறது. இது சபையில் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுகிற செய்தி என்றாலும், பொதுவான கூட்டம் என்றாலும், எப்பேற்பட்ட செய்தி என்றாலும், இது 3ம் உள்ளடக்கியதுதான் ஒரு செய்தி. இன்னொன்று, ஒரு செய்தி உங்களை எதற்கு நேராக நடத்த வேண்டும்? ஒன்று, ஒரு தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும். 2, ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக நடத்த வேண்டும். 3, ஒரு திருச்சபைக்கு நேராக நடத்த வேண்டும். அமைதியா இருக்கிறாங்க. ஆண்டவரே, இயேசு ரத்தம் ஜெய. ஆண்டவரே, ஆண்டவரே என்ன காப்பாத்திருங்கப்பா. அந்த 3வது நாள்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சொல்லுங்க. ஒரு செய்தி ஒன்று தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும். 2, ஒரு பரிசுத்தத்திற்கு நேராக நடத்த வேண்டும். 3, ஒரு திருச்சபைக்கு நேராக நடத்த வேண்டும். பிரசங்கம் என்ற ஊழியக்காரங்களுக்கு நேராக அல்ல, அவங்களுடைய காரியங்கள் நடக்கிறதுக்காக அல்ல. அருமையானவர்களே, ஒரு கூடாரமா இருந்தாலும், ஒரு ஸ்டேஜா இருந்தாலும், நம்ம உயர்த்தப்பட வேண்டியவர் ஒரு தெய்வம் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கிருபை வரங்கள் அங்கே முக்கியப்படுத்தப்படக்கூடாது, தேவன் மட்டுமே முக்கியப்படுத்தப்பட வேண்டும். ஒரு ஊழியர் ஒரு ஊழியத்தை தவறாய் செய்தார். என்ன செய்தார்? அவருக்கு கொஞ்சம் பேய் ஓட்டுற வரமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஜனங்கள் அப்படி இப்படி ஏதாவது பண்ணி வைப்பார். அவர் முதல்ல எந்திரிச்ச உடனே 3/4 மணி நேரம் இதைத்தான் செய்வார். அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு போவார். ஒரு மூத்த ஊழியர் சொன்னார், ஐயா உங்களுக்கு கிருபை வரங்கள்லாம் இருக்கட்டும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. முதலாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவியுங்கள், அதை கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள், பிறகு உங்கள் கிருபை வரங்களை ஜனங்களுக்கு கடத்துங்கள், உங்கள் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று ரொம்ப அழகாய் சொன்னார். அவர் அதை கேட்ட பாடில்லை, கேட்கவும் இல்லை, காலத்திற்கு முன்னே மரித்து போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்திலையும் ஆலயத்திலையும் உயர்த்தப்பட வேண்டிய ஒன்றுக்குது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், தேவன் தம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். எல்லா கணமும் துதியும் என்னாலும் கர்த்தருக்கே உரியதாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, தேவனுடைய நாம மாத்திரம் நாம் கூடுகிற இடத்தில் உயர்த்தப்படும் என்றால், அங்கே சொல்லாமலே தேவ பிரசன்னம் நம்மை வந்து கவ்விக்கொள்ளும் சக்தி உள்ளது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, கூட்டத்திலே என் தெய்வம் மட்டும் உயர்த்தப்படுவார் என்றால் பரலோகம் தம்முடைய மகிமையை அனுப்பாமல் இருக்காது. தேவ பிரசன்னம் பஞ்சமில்லாமல் அதை செய்துவிடும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எவ்வளவு நேரத்திலையும் கஷ்டத்திலையும் நாம் உயர்த்தப்பட வேண்டிய ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென் சொல்வீங்களா? 5 காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். கொஞ்சம் வேதத்தின் காரியத்திலிருந்து பல விஷயங்களை நம்ம கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாகவே இந்த கடைசி நாட்களில் ரொம்ப ஜனங்கள் எதிர்பார்த்து, கடைசி நாள்ல ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து வருவாங்க. ஏன் முத நாளே பேச மாட்டாரா? அது கடைசி நாள் தான் பேசுவாரா? நம்ம அப்படி மைண்ட் அப்படி செட் பண்ணிட்டோம். கடைசி நாளில், பண்டிகையின் கடைசி நாள் ஆண்டவர் மகிமையா வருவார். ஒவ்வொருத்தரையும் அடக்கம் பண்ணும் போது கடைசி என்ன சொல்றோம்? கடைசியா பார்க்கிறவங்க அவரை பார்த்துக்காங்க. அதை நம்ம சொல்லவே கூடாது, பார்க்காதவங்க பார்த்துக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு இந்த கடைசி கிடையாது, மீண்டும் தேவனோடு நம்ம இந்த உலகத்துக்கு வருவோம். ஏசப்பா, ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குதே ஆண்டவரே, புரிஞ்சாலும் இப்படி அமைதியா பொங்கல் சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்களே ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. கடைசி இல்ல ஐயா, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல, இது ஒரு போர்வை. அப்படிதான் பவுல் எழுதுறார். பூமிக்குரிய கூடாரம் ஒரு போர்வை. ஒரு போர்வையை களைந்து போடுகிறது போல
நாம் களைந்து போட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு ஓடி போக போறோம். நமக்காக தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படி அவர் மீண்டும் வருவார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இயேசு வருவார். சொன்னீங்களா? அப்படி பக்கத்துல மறுபடியும் கேளுங்க, பரலோகத்துக்கு வருவீங்களா அப்படின்னு கேளுங்க. கூட்டத்துக்கெல்லாம் வரீங்க, எல்லாம் வரீங்க, பரலோகத்து வந்துடணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சபை நடத்துறது, ஊழியம் செய்யறது, ஒரு மனுஷனை கிருபை வரங்களால் ஆண்டவர் நிரப்புறதுல எதுக்குன்னு கேட்டா, நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் என்பது காண்பிக்கிறதுக்காக அல்ல. இதையெல்லாம் வைத்து ரோமர் 1:10 கிருபைகளும் வரங்களும் சபைகள் ஸ்திரப்படுவதற்காக தரப்படுகிறது. எப்படியாகிலும் இந்த கிருபைகளை வரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கம் நமக்குள் இருக்கிறது. பைபிள்ல பிலேயாம்னு ஒருத்தர் இருக்கிறார். அது என் பிரசங்கம் அல்ல, அந்த பக்கம் நீங்க திருப்ப வேண்டாம், நம்ம பிரசங்கத்துக்கு வருவோம். பிலேயாம்னு ஒருத்தர் இருக்கிறான். ஜனங்களை சபிக்கத்தான் வந்தான், சபிக்கத்தான் வந்தான். கூலி வாங்கி அழுத்தம் தாங்காம சபிக்க வந்தான். ஆனா அவன் சபிக்கல, ஆசீர்வதிச்சான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவன் சொல்லுவான், என்னுடைய முடிவு இந்த நீதிமானுடைய முடிவு போல் இருப்பதாக சொல்லுவான். வந்தது சபிக்கத்தான். ஆனா அந்த ஜனங்களை பார்த்த உடனே ராஜாவின் ஜெய கம்பீரம் இந்த ஜனங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே என்னுடைய முடிவு ஒரு நீதிமானுடைய முடிவு போல் இருப்பதாக. தவறான மனுஷனுக்குள்ளே சரியான ஏக்கம். தவறான மனிதன் தான், பட் அவனுக்குள்ள ஒரு சரியான ஏக்கம். என்ன? எனக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு முடிஞ்சா, என் வாழ்க்கைன்னு ஒண்ணு முடிஞ்சா அது துன்மார்க்கனா முடியக்கூடாது. துன்மார்க்கன் வாரிக்கொள்ளப்படுகிறான், நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். நான் வாரிக்கொள்ளப்படுகிற துன்மார்க்கனாய் அல்ல. சபிக்க வந்தா கூட என் முடிவு ஒரு நீதிமான போல மறிப்பேனாக. நீதிமானா மாறினா கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல், ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை இல்லாமல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற இல்லாமல் நாம் இந்த அற்புதமான நீதிமான் என்கிற சிராக்கியத்தை நாம் அடைந்து கொள்ளவே முடியாது. அவனுக்குள்ள இருந்த ஒரு சரியான ஏக்கம், என் முடிவு அவன் முடிவை போல் இருப்பதாக. எப்படி வாழ்றோம், எப்படி ஆரம்பிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள முடிக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை ஆண்டவர் தரணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழும் போதே பவுல் சொன்னான், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. முதலாவது, நாம் இழந்து போகக்கூடாத 5 விஷயங்களை நமக்கு இருக்கிற இந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வெகு தீவிரமாய் பிரசங்கித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் ஒரு கடைசியா ஒரு அர்ப்பணிப்போடு தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளை இழந்து போக கூடாத முதல் ஒரு குறிப்பு என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம். நல்லா கவனிங்க. இந்த மாலையில ஆண்டவர் இதோடு நம்மளோட பல விஷயங்கள் இன்னைக்கு ராத்திரி பேசுவார். கதைகள் எல்லாம் பேசிட்டு போக நமக்கு சமயம் இல்லை. ஒரு முக்கியமான கருத்தால மிக்க ஒரு செய்திகளை உங்கள் செவியில போட்டுவிட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எப்பொழுது முடியும்னு உட்கார்ந்துருக்காதீங்க, என்ன பேசுவார்னு எதிர்பார்த்தோடு இருங்க. கையை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படா முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க, என்னடா ஆண்டவர் பேசுவாரு அப்படின்னு பாருங்க. ஒரு மனிதனுடைய ஜெபம் 51ஆம் சங்கீதம் தன் பாவ நிவர்த்திக்காக ராகத் தலைவன்கிட்ட கொடுத்து பாடின ஒரு சங்கீதம். அப்படி அவன் பாடும்போது ஒரு ராஜா பாடுறான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப திரும்ப எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, நான் இழந்து போயிட்டேன்,
ஒரு தேவனுடைய பிள்ளை இழந்து போக கூடாத ஒன்று, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய்விடவே கூடாது. ரட்சிப்புல ஆண்டவர் சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். ரட்சிப்பு என்பது என்ன? பரம ஈவு. தேவன் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிற ஒரு பரம ஈவு. இந்த உலகத்துல பணக்காரனா, இந்த உலகத்துல ஏழையா கூட மறிக்கலாம், ஆனா ரட்சிப்பு இல்லாமல் மறித்து விடவே கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்றான், ஒரு மனுஷனுடைய ஆத்தும மீட்பு அருமையானது. ஆத்தும மீட்பு சாதாரணமானதல்ல, ஆத்தும மீட்பு அருமையானது என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மட்டும் ரட்சிக்கப்படாதிருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிருக்கும். ஆகவே தான் எபேசியருக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் தேவன் அற்றவர்களாய் இருந்தீர்கள் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்நியரா இருந்தீங்களே, வாக்கு தத்தத்துக்கு தூரமா இருந்தீங்களே, தேவனற்றா இருந்தீங்களே, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்துச்சே, இப்படிப்பட்ட எனக்கு தேவன் ரட்சிப்பை வஸ்திரமாய் கர்த்தர் உடுத்தி தந்தாரே, அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? கேளுங்க, ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு என்றால் பாஸ்டர், ரட்சிப்பு அழகான பதில் இல்லையா? நிறைய பேருக்கு ரட்சிப்புனா தெரியாது. ரட்சிப்பு 5 இடங்களில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ரட்சிப்புனா என்ன சார்? என்ன? ஒரு ஆட்டு ஒரு முட்புதர்களை ஆடு சிக்கிக் கொண்டிருக்கிறது, அதை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு மேய்ப்பன் போராடி அதை வெளியே கொண்டு வந்து சுத்தப்படுத்துறான் பாத்தீங்களா? அதுதான் ரட்சிப்பு. பாவம் என்கிற முட்புதர்களை நம்ம சிக்கிக்கிட்டோம். தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தினால, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்ம கிரயத்துக் கொள்ளப்பட்டு வாங்கியிருக்கிறோம். அதுதான் தேவன் தந்திருக்கிற மகா பெரிய ரட்சிப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரம ஈவு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க ரட்சித்தீங்களே ஆண்டவரே. குடும்பமா வண்டியில போயிட்டு இருந்தோம். அங்க கோயிலுக்கு முன்னாடி ஏராளமான பேர்கள் அந்த கோயில் பிரசாதத்தை வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். ஏராளமான பேர்கள் கியூல. அதை என் மக பார்த்துட்டு கேட்டா, டேடி இவ்வளோ ஜனங்க இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு எப்ப வீட்டுக்கு போறதே கேட்டா. அப்ப நான் சொன்னேன், கொப்பை ரட்சிக்கப்படாம இருந்தா நீ இங்கதான் வந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பை இயேசு அறியாது இருந்தா நீ இங்க தான் வந்திருக்கணும். இது பப்ளிக் மீட்டிங்கா இருக்குது, கொஞ்சம் அடக்கியும் வாசிக்க வேண்டியதா இருக்கு. லைவ் வேற போகுது. நான் கிருபாசன சபையில ஒரு கன்வென்ஷன் பேசும்போது கொஞ்சம் இதெல்லாம் பேசின உடனே அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாசமா அந்த ஜோஸ் பிரதர் எடுத்து அதை மட்டும் கட் பண்ணி கிளிப்பிங்ஸ் போட்டு விட்டார். எப்பவுமே நல்ல செய்திக்கு வியூஸ் போகாது பார்த்துருக்கீங்களா? இதை பார்த்துருக்காங்க 6 லட்சம் பேரும். என்னை எப்படி ஒரு 500 பேர் திட்டிருப்பான் கண்டபடி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. அதை நான் படிச்சுட்டு இனி நான் பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு கூட நினைச்சேன். அடாடாடாடா, இந்த ஒரு திட்டா என்ன இத்தனை வயசாகுது, ஒருத்தங்க கூட இப்படி திட்டினதில்லை, இந்த ஒரு செய்தி நம்மளை இந்த பாடு படுத்திருக்கிறாங்களே. உண்மையை தான் பேசினேன், சத்தியத்தை தான் பேசினேன். உங்களுக்கு நல்ல சத்தியம் பேசினா திட்டு விழுகும் தெரியுமா? உங்களுக்கு என்ன சத்தத்தை காணோம்? நல்ல ஒழுக்கமான தேவையான பியூர் சத்தியத்தை பேசுனீங்கன்னா சத்தியமா திட்டுவாங்க, திட்டியாவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தான் இந்த பாடு நினைச்சா எல்லாத்துக்கும் இந்த பாடு தான். ஆகவே நான் இந்த பகுதி விட்டு கொஞ்சம் இங்க இறங்கி வர்றேன். ஒப்பை மட்டும் ரட்சிக்கப்படல, நீ அங்கதான் போயிருக்கணும். தேவன் தந்திருக்கிற, தேவன் விரித்த இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய பணங்காசு நீங்க தராம இருக்கலாம் ஆண்டவரே. நான் எதிர்பார்த்த ஒரு வசதிக்குள்ள நான் வராம இருக்கலாம் ஆண்டவரே. ஒரு பெரிய கார் பங்களான்னு நான் பெரிய லக்ஸூரியான லைஃப் வாழாம இருக்கலாம். என்ன பலரும் பார்த்து மதிக்கத்தக்க வாழ்க்கை எனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அதை காட்டில் எனக்கு ஒரு பெரிய மேன்மை, என்னை ரட்சிச்சிங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நான் செத்து போனாலும்
அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருவேங்கிற ஒரு தெய்வீக நம்பிக்கையை எனக்கு தந்தீங்களே ஆண்டவரே. அந்த ரட்சிப்புக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தம்பி, அறகுறையா சபைக்கு போறியா? உன் சபையோடு நிறைய ஒட்டலையா? கஷ்டப்பட்டு உன்னை இந்த பாஸ்டர் இந்த கூட்டத்துக்கு உன்னை கூட்டு வந்திருக்கிறாரா? தம்பி, வாழ்நாள் குறுகினதுப்பா. நீ ரட்சிக்கப்படணும், இயேசு அறியணும், உலகத்தின் மாயைக்கு நீ விலகணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கற்பனை கடவுள்கள் அல்ல, நமக்காக ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். புனையப்பட்ட தெய்வம் அல்ல, நமக்காக வணையப்பட்ட ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். யாரோ சொன்ன கட்டுக்கதைகள் அல்ல. ஆகவேதான் பேதுரு சொல்றாரு, நாங்கள் கட்டுக்கதைகளை அல்ல, கண்ணார கண்டதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு என்பது என்ன? 5 இடத்துல மாற்றம் கொண்டு வரும். நல்லா கவனிக்கணும். எழுதுறவங்களுக்காக செய்தி. வேடிக்கை பார்க்கறவங்க வேடிக்கை பாருங்க. கூட்டத்தில் கொட்டாய் விடக்கூடாது. கேட்டீங்களா? ஆலயத்தில் கொட்டாய் விடுறது, கூட்டத்தில் கொட்டாய் விடுறது. குமரி ஒத்தையில போனாலும் போகும், கொட்டாவி ஒத்தையில போகவே போகாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. அதனால ஆக்டிவா இருக்கணும். கை உயர்த்தி சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு, ரட்சிப்பு என்பது என்ன? எண்ணங்களில் மாற்றம். இதுவரைக்கும் என்னுடைய எண்ணம் தாறுமாறா இருந்தது. இந்த ரட்சிப்பு என்னை சந்தித்தவுடன் என் எண்ணங்களில் ஒரு மாற்றம். பக்கத்தில் கேளுங்க, எண்ணமெல்லாம் மாறி இருக்கா? திங்கிங் சேஞ்ச் இருக்கா? பிரதர், ரட்சிப்புனா என்ன பிரதர்? அம்மா பெரியவங்களே, வயசுல மூத்த தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்புனா என்னம்மா? ஆவில் நிரம்பி பாய கிழிக்கிறதா? எண்ணங்களில் மாற்றம், என் சிந்தைகளில் ஒரு மாற்றம். இரண்டாவது, ரட்சிப்புனா என்ன? பாதையில் மாற்றம். இதுவரைக்கும் என் பாதை மோசமான பாதைக்கு நேராக போய் கொண்டிருந்தது. ரட்சிப்பு என் பாதையை வேறு பக்கமாய் திருப்பி விட்டது. சினிமாவுக்கு ஓடின கால்கள், நாடகத்துக்கு ஓடின கால்கள், அரசியலுக்கு ஓடின கால்கள், பாவம் செய்வதற்காக ஓடின கால்கள், இன்னைக்கு அந்த கால்கள் அதில் ஓடல. அந்த கால்கள் தீமைக்காக ஓடல, அந்த கால்கள் நன்மைக்காக ஓடுகிறது. என் பாதையில் ஒரு மாற்றம். 3, ரட்சிப்பு என்பது என்ன? சுவையில் ஒரு மாற்றம், டேஸ்ட். இதுவரைக்கும் உலகம் எனக்கு சுவைத்தது, ஆனால் இப்பொழுது எனக்கு இயேசு, வசனம், கூட்டம், ஆராதனை, இவைகள் எனக்கு டேஸ்டா மாறிடுச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகியிருக்கணும். உங்களுக்கு அது சுவையா இருக்க போய் தான் அங்க வந்திருக்கீங்க இவ்வளவு பேர். இன்னைக்கு கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இதுவரைக்கும் இன்னைக்கு ஏதேதோ சுவையா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எனக்கு சுவையில் ஒரு மாற்றம். 4வது, பார்வையில் மாற்றம். எனக்கு ஒரு பரிசுத்த பார்வையே இருக்காது. யாரை பார்த்தாலும் அசிங்கமா, தீமையா, மோசமா என்னுடைய பார்வை இருக்கும். ஆனால் கிறிஸ்து என்னை ரட்சித்த பிறகு என் பார்வையில் ஒரு மாற்றம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பார்வையெல்லாம் மாறி இருக்கா? மாறணும், மாறணும். பார்வையில ஒரு மாற்றம். பார்வையில கண்டத கலத பார்த்துக்கிட்டு என்னுடைய பார்வையில் தேவன் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தந்தார். பரிசுத்தமானதை பார்க்க. நீங்க நம்ம கையில, எல்லாருடைய கையில செல்போன் இருக்கு. வயசான பாட்டிமார் கூட ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா பார்வையில் மாற்றம் இருந்தா மட்டும்தான் செல்போன்ல தேவையில்லாத பார்க்காம இருக்க முடியும். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் தான் அல்லேலூயா சொல்றாங்க. ஆண்டவரே, பார்வையில் இன்னும் மாற்றம் வரல போல ஆண்டவரே. இந்த 3வது நாள்ல பார்வையில மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. இயேசு ரத்தம் செய்ய ஆண்டவரே. ஏமா நான் மொபைலை யூஸ் பண்ண முடியாதுன்னு பிரசங்கம் பண்ண முடியாது இந்த காலத்துல. நீங்க பாட்டு பாடுறதே மொபைல் வச்சு தானே பாடுறீங்க, டேப்பு தானே வச்சிருக்கிறோம். அதெல்லாம் நான் அப்படிலாம் பிரசங்கம். பட் அதுல எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும். அசிங்கமான உணர்வு எப்படி எனக்கு வந்துச்சு? பாவ எண்ணங்கள் எப்படி வந்துச்சு? பால் உணர்வுகள் எப்படி வந்துச்சு? கண்களின் காட்சி இதயத்தின் ஆட்சி. உனக்கு ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி மேல சிநேகம் எப்படி வருது? உனக்கு ஒரு புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷன் மேல எப்படி சிநேகம் வருது?
படிக்க போன இடத்துல உனக்கு எப்படி தேவையில்லாத எண்ணங்கள் வருது? எப்படி? எதனால? அந்த பார்வையில ஒரு மாற்றமே இல்லை. ஒரு ஆமேன் சொல்வீங்களா? கவனிக்கிறீங்களா? பார்வையில மாறணும். நமக்குள்ளே ஒளிந்து கிடக்கிற மறைந்து கிடக்கிற அசிங்கங்கள் எல்லாம் பார்வையில மாற்றனா ஜெயிக்க முடியாது. நல்ல கவனிங்க. பாவத்தை ஜெயிக்காவே இல்லை, ஆனா ஜெயித்தது போல ஒரு தோற்றம் நம்மை நாம ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். இச்சையை ஜெயிக்கல, ஆனா ஜெயித்தது போலயே ஒரு தோற்றம். ஜாதி உணர்வை ஜெயிக்கல, ஜாதி உணர்வை ஜெயித்தது போலயே ஒரு தோற்றம். சில பேருக்கு இந்த ஊர் உணர்வு, ஜாதி உணர்வு, இன உணர்வுலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு சிலுவையில் அறையப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாகர்கோயில்காரங்களா நீங்க? நாகர்கோயிலா? ஒரு உணர்வு வந்துருது. எங்க ஆளுகளா? ஒரு உணர்வு வந்துருது. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபர், அவர் என்ன சமுதாயம் என்று எனக்கு தெரிய வேண்டாம், அவர் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆத்துமா என்ற ஒரு அறிவு இருந்தாலும் எனக்கு போதும். சத்தியமங்கலத்துல எல்லா பாஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு இரவு ஜெபம் நடத்துறாங்க. போன வருஷம் போயிருந்தேன், இந்த வருஷம் போறேன். அப்ப நான் இந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சும்மா என் சாட்சி சொல்றதுக்காக சொன்னேன். எப்படி 3 மணிக்கு முடிஞ்சு இரவு ஜெபம். 3:30 மணிக்கு கார்ல உட்காந்துருக்கிறேன். 10 பெண்கள் காரை சுத்திக்கிட்டு இறங்குங்க. நாங்க என்ன பொம்பளையாளுங்க சேர்ந்து நம்மளை இறங்க சொல்லுது, எதுக்கு இறங்க சொல்லுது தெரியலன்னு இறங்கினேன். அது கேட்டு, ஏங்க பாஸ்டர் நீங்க நம்மூருங்களா அப்படின்னு கேட்குது. ஏம்மா இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கேன், பிரசங்கத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே வரலையாம்மா? சேலன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அந்த நான் சொன்னேன், நான் எந்த ஊருக்காரரும் கிடையாது, நான் இயேசுவுக்குரியவன். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சில பேருக்கு அந்த உணர்வு இருக்கும் பாருங்க, பிரிச்சு பார்க்கிற ஆவி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுல கூட பாருங்க 4G தான் தெரியும். அந்த 4 பேர் தான், வேற யாரு கூட பேசவும் மாட்டாங்க, சோத்திரம் பண்ண மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. அந்த 4 பேர் தான். அது பக்கத்திலே உட்காந்து. ஒரு ஆத்துமா சபைக்கு வரணும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த இடம் காலியாவே இருக்காது, அது மட்டும் தான் உட்காரும். கவனிக்கிறீங்களா? பார்வையில மாற்ற வேணும். பால் உணர்வுகளும் தேவையில்லாத அசிங்கங்களும் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகிறது? பார்வையில் மாற்றம் இல்லை. ஐயா, இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வம் இருக்குது ஐயா, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனால் நீங்க பரிசுத்தமா வாழணும்னா இயேசு என்கிற தெய்வத்தை அறிஞ்சு கொள்ளாம இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியாது என்பதை இந்த ராத்திரி நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டாம். எத்தனை கட்சி கூட்டம் நடக்குது இந்த ஊர்ல, எத்தனை பட்டிமன்ற கூட்டம் நடக்குது, எத்தனை ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்குது, எத்தனை கோடிக்கணக்கான அரசியல்வாதிகள் கூட்டம் நடத்துறாங்களே. யாராவது ஒரு அரசியல்வாதி பரிசுத்தமா இருங்கன்னு சொல்ல எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா சார்? என் கட்சியில் இருக்கிறவன் குடிக்காத அப்படின்னு யாராவது ஒரு சொல்லியிருக்காங்களா சார்? என் கட்சியில் இருக்கிறவன் 2 பொண்டாட்டி வைக்காத அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பின்னணியே இல்லை. ஆனா நமக்கு பின்னணியுமே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு பின்னணி தான். உலகத்துல எத்தனையோ இடத்துக்கு போங்கயா, பரிசுத்தத்தை மட்டும் ஆண்டவர் பேசல, பரிசுத்தத்தின் ஆழத்தை பேசினார். இச்சையோடு பார்க்கிற ஏவனம் இருதயத்திலே விபச்சாரம் செய்த ஆயிற்று. பரிசுத்தத்தின் ஆழம். ஆமேன்னு சொல்லுவீங்களா? யாராவது இருக்கிறாங்களா? ஏன் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி, எதற்கு ஒருவன் இந்த தேவனுடைய மார்க்கத்தை அவன் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. பரிசுத்தமா வாழணும்னா இந்த ஒரு மார்க்கம் தான் இருக்கு. பரிசுத்தத்தில் தவறின, பரிசுத்தத்தில் விழுந்து போன அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்காதிருங்கள். பரிசுத்தரா இருக்கிற தெய்வத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை என்னைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். மனிதன் பலவீனமானவன் தான். விழுந்து போன ஒரு மனுஷன் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க விழுந்து போயிருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்வையிலே ஒரு மாற்றம்.
இதுவரைக்கும் என்னுடைய பார்வை மிகவும் மோசமா இருந்தது, இப்ப சரியான பார்வை, இச்சை இல்லாத பார்வை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பார்க்கிறது மாதிரி பார்வை. ஆண்டவர் என் பார்வையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். அதுதான் ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அஞ்சாவது, பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றம். எதுல மாற்றம்? பழக்க வழக்கங்களில். பழக்க வழக்கம்லாம் மாறுதா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? என் பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் தர விரும்புகிறார். அன்றாட இருந்த என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எப்படி மாறுகிறது? இந்த ரட்சிப்பு. ஆகவேதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான், திரும்ப தாங்கயா, திரும்ப தாங்கயா ஐயா, எனக்கு ரட்சிப்பை தாங்கயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த 51 சங்கீதத்தை. ராஜ்ய பதவியில் இருக்கிற அவன் என்ன தெரியுமா கேட்டிருக்கணும்? இந்த ராஜ்யத்தை விட்டு என்ன தள்ளாதீங்கன்னு அவன் ஜெபிச்சிருக்கணும் இல்லையா? அவன் அப்படி சொல்லவே இல்லை. ராஜ்யமே வேண்டாம், கிங் ஆஃப் டேவிட் என்கிற நேமே வேண்டாம், எனக்கு தேவை உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. ஆகவேதான் இந்த ராத்திரி நீங்க கைத்தட்டலனாலும் பெரிய ஆமேன்னு சொல்லனாலும் இந்த செய்தி உங்க இதயத்துக்குள்ள போய் சேரணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய் விடவே கூடாது. அதற்காக கிறிஸ்து செய்த கிரயங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. உமிழப்பட்டார், துப்பப்பட்டார், கொட்டப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஒரு சொட்டு இரத்தமும் தண்ணீரும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக சிந்தி போனார். ரட்சிப்பு விலையேற பெற்றது என்று எபிரேயர் எழுதுகிறான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து நமக்கு ஒரு கவலை நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டோம். இயேசு என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அன்று முதல் இன்று வரைக்கும் என் ஜெபத்தில் சொல்வேன், என்னை ரட்சித்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க மட்டும் ரட்சிக்காது இருந்தா அநேகருடைய வாழ்க்கையை நாசமான இருப்பேன், என்னுடைய ஜீவன் போயிருக்கும். ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆகவேதான் ஏசாயா 12:3 சொல்லுது, ரட்சிப்பு ஒரு ஊற்று, அதிலிருந்து அநேகர் தண்ணீர் மொண்டு கொள்வார்கள். ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவன் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தமா உள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நம்ம இழந்து போக கூடாத ஒன்று என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பில் என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு. சந்தோஷமா இருக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு மனுஷன் இப்படி எழுதுறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆபகுக்குல 3:18 வாசிங்களே, சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஆபகுக் எங்க இருக்கு? ஏமா 18ஆமா படிக்கிறீங்க? 17 படிங்க. அப்படின்னா அதுதான், அது 17. சாரி, நான் மாத்தி சொல்றேன். 17 படிங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம்னா வந்தாலும் அல்ல, போனாலும் இந்த ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களிகூறுவேன். ரட்சிப்பு என்பது இன்கமிங் மட்டும் இல்ல, அவுட் கோயிங் தான். என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, போனாலும் இள வயதில் சில மரணங்கள் எங்கள் குடும்பத்தில் நடந்தாலும், சில ஏற்றுக்கொள்ள முடியாத சில இழப்புகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும், ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவதை தவிர ஒரு நாள் ரட்சிப்பை நான் இழந்து போகவே மாட்டேன். இந்த ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் களிகூர்ந்து கொண்டே இருப்பேன். இந்த ராத்திரி உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லிட்டு போறேம்மா. ஐயா, வாலிபர்களே, வாலிப தங்கச்சிமாரே, முதியோர்களே, பெரியவர்களே,
பல நாளாய் தேவனை ஆராதிக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகக்கூடாத ஒன்று இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இருக்குதா? இருக்குதா? உலகத்தின் கவலைகள் மேற்கொள்றதுனால இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம போயிடுறோமே. இருக்குதா? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க செய்யறது ஒன்னே ஒன்று இருக்குன்னா, பாவம் ஒண்ணுதான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க செய்யும். ஆகவேதான் பாவம் செய்யாதே, பாவத்தின் பக்கம் போகாதே, பாவத்தின் வஞ்சனினால இருதயம் கடினப்பட்டு போகாதே. ஒருவன் பாவம் செய்தா அவன் இழந்து போகிறது சொத்துக்களை அல்ல, அவன் இழந்து போகிறது சுகங்களை அல்ல, அவன் இழந்து போகிறது ரட்சிப்பின் சந்தோஷத்தை. ஆகவேதான் 51 சங்கீதத்தில் அவன் ஜெபம் பண்றான், திரும்ப தாங்க ஆண்டவரே, திரும்ப தாங்க, தந்துருங்க. எண்ணங்களை மாற்றுகிற, பாதையை மாற்றுகிற, பார்வையை மாற்றுகிற, சுவையை மாற்றுகிற, பழக்க வழக்கத்தை மாற்றுகிற இப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு ஆமேன் சொல்வீங்களா? இந்த வீட்டுக்கு இன்று முதல் ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னொருத்தன் பொருள் என் வீட்டில் இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவன் பாருங்க, யார்ட்டெல்லாம் வாங்கணும் எல்லாத்தையும் திரும்ப தந்தரன்னு சொன்ன உடனே இயேசு வாய் திறந்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. குழம்பு வாங்கிட்டு போன குண்டா சட்டி இன்னும் உங்க வீட்டில் தான் இருக்கு, திரும்பி தராமையே வச்சிருக்கிறீங்க. ஒரு அம்மா ரொம்ப கேட்டுச்சு, ஏசுநாதர் எப்ப பாஸ்டர் வருவார்? ஏமா சீக்கிரமா வந்துருவாரா? வந்துருவாருமா. ஏசுநாதர் வருகை மேல புட்டு பாசமா? அம்மா இல்லைங்க பாஸ்டர், ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன், அவர் வந்துட்டார், கட்டாமலே போயிடலாம்ல பாஸ்டர். நான் சொன்னேன், நீ கட்டுற வரைக்கும் அவர் வரவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த திரும்ப செலுத்துவதில் துன்மார்க்கம் தான் திரும்ப செலுத்தாமல் போகிறான். இல்ல, இவன் ஒரு நீதிமான், தேவனை அறிந்த ஒரு நீதிமான் சகேயு திரும்ப செலுத்துறான். பாருங்க, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளை குறிச்சு நம்மளை நினைக்கிறத விட நம்ம திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், யாரும் எடுக்க மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை கல்யாண பத்திரிக்கை வச்சா கல்யாணத்துக்கு போக மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். அதே மாரி நீ ஞாயிற்றுக்கிழமை எழுந்து போயிட்டு அவன் கேட்பான், என்ன மாப்பிள்ள திடீர்னு கல்யாணத்துக்கு வந்துட்டேன், நீ தாண்டா பத்திரிக்கை வச்ச, நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள போவேன்னு நினைச்சேன். அவங்க கூட நம்ம நினைச்சிருக்கான், வச்சா வரமாட்டான், பேருக்கு வச்சு வைப்போம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறத விட புறஜாதிகள் கிறிஸ்தவத்தை எவ்வளவு அழகா நினைச்சிருக்காங்க தெரியுமா? ஆம்பூர் ஸ்தோத்திர பெருவிழாவுக்கு போகும்போது என் பேக்கு காணாம போச்சு. 3 நாளுக்குரிய ட்ரெஸ், பைபிள், டைரி அம்பட்டும் வேற ஒருத்தன் தூக்கிட்டு போட்டான். என் கூட வந்த விசுவாசி ஒருத்தர் இன்னொருத்தன் பேக்கை இறங்கிட்டார் தூக்க கலக்கத்தில். இறங்கணும்னா பேக்கை பிரிச்சு பார்த்தா ஒரு பட்டு புடவை 10,000 ரூபாய் காசு பில் இருக்கு. அவர் சொன்னார், என்கிட்ட காலையில் 4 மணி 5 மணி இருக்கும், காலையில் நமக்கு காசு கொடுத்த கத்தரை பார்த்தீங்களா பாஸ்டர் அப்படின்னார். எந்த தெய்வமாவது காலையில் 10,000 ரூபாய் நம்ம கையில் தருமா? இங்க பாருங்க, நம்முடைய ஊழியத்தின் தேவையை அறிஞ்சு ஒரு 10,000 ரூபாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறாருன்னு என் கூட வந்து ஒரு பிலீவர் சொன்னார். நான் சொன்னேன், என் பேக் எங்கெங்க பிரதர்? அது போயிடுச்சு பாஸ்டர். யோ, அதில் 3 நாளுக்குரிய ட்ரெஸ் இருக்கியா? ஆம்பூர் ஜான்ராஜ் பாஸ்டருடைய சபையில இந்த தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்களே, உம்மோடு நான் இருந்த அந்த சபைக்கு போறேன். 25th ஆனிவர்சரி அப்ப போயிடுச்சேயா. அவர் சொன்னார் என்கிட்ட, எங்க பிள்ளைவரு பாஸ்டர் வாங்கி போட்டுக்குவான் வாங்க. இது யாரு இதுன்னு தெரியலையா பாஸ்டர். 60 பேர் பஸ்ல வந்தான், எவன் கையில இருந்து பைசா கிடைச்சிச்சா? நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மள நடத்துறாருன்னு அர்த்தம். வாங்க பாஸ்டர் அப்படிங்கிறார். ஆனா ஒரு இருதயத்தில் ஒரு குற்றம், அடாடாடாடா 10,000 ரூபாய் பட்டு போடுவ பில் எல்லாம் இருக்குதே, சோகமா போறோம். என்ன சோகமா வரீன்னு கேட்கிறாரு. ஒண்ணு இல்லைன்னு அவரா பதில் சொல்றாரு. டீ குடிப்பீங்களா? எல்லாம் குடிப்பேன் கொண்டு வாங்குறாரு. 10 மணிக்கு ஃபுல் பீட் ஏறணுங்க, ட்ரெஸ் இல்ல, தயாரிச்ச பிரசங்கம் எல்லாம் போயிருச்சு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, உட்காந்துட்டே இருக்கிறேன். சோகமா சோகம், காணமே 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 காணமேன்னு. அதுக்கடியில் அவரு எங்க மனைவிக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு, ஊழியத்துக்கு 10,000 ரூபாய், உங்களுக்கு ஒரு புடவை, கத்திர அருமையா நடத்திட்டார், கவலைப்படாதீங்க பாஸ்டர் வந்துட்டார்.
நான் 8:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அவன் கேட்குறான், பாஸ்டர் சர்க்குணமா? ஆமா. அவன் கேட்டான், என் பேக்கு உங்ககிட்ட தானே இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்குங்கிறதுக்கும் உங்ககிட்ட தானே இருக்குங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஆமா அப்படின்னு. நேரம் வந்தான். 1 மணி நேரம் தான் பிரயாணம், வெள்ளூர்ல இருந்து ஆம்பூர். நேரம் வந்தார். வந்து பேக்கை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க, என் பேக்கு ஒரு கிறிஸ்தவன் கிட்ட தான் போயிருக்கு, அது எப்படி எனக்கு திரும்ப வந்துருன்னு தெரியும் சார். என் மனைவிக்கு கல்யாண நாள் வருது, ஒரு பட்டுப்போடு எடுத்து வச்சிருக்கிறேன், நான் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறேன், பில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் 10,000 ரூபாய் காசு இருக்குமே, பட்டுப்படம் இருக்குமே, கொஞ்சம் பில் இருக்குமே, 4 ஆள் ஷூட்டா இருக்குமே, எல்லாம் கரெக்டா எல்லாம் இருக்கு. அவன் சொல்றான், என் பேக் ஒரு கிறிஸ்தவங்க தான் போயிருக்க, திரும்ப வந்துருன்னு. பக்கத்துல இருக்குது பிலீவர் சொல்றது, கத்தர் தந்தார். அரண்டுட்டங்க. உண்மையாலும் கிறிஸ்தவத்தை எவ்வளவு அழகா மதிக்கிற ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் இருக்கத்தானே செய்கிறது. கிறிஸ்தவத்தின் மாண்புகளை மதிக்கிற பொது ஜனங்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். கிறிஸ்தவத்தின் வசனங்களை வாசிக்கிற பொது ஜனங்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். இவர்கள் தான் எங்களை மதம் மாற்றுகிறவர்கள், அதை மாற்றுகிறவர்கள், இதை மாற்றுகிறவர்கள், எங்களை தேவையில்லாத எங்களை என்னெல்லாம் செய்யணுமோ செய்து வைத்துகிறார்கள். ஆனா இதையும் தாண்டி மதிக்கிற, நேசிக்கிற, கொடுக்கிற, உற்சாகப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது தேசத்தில். ஆச்சரியங்க. கையில கழுத்துல ருத்ராட்ச கோட்டை. சொன்னா, கிறிஸ்தவங்கிட்ட போனா வந்துடும் சார், அவங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க சார், தந்துருவாங்க சார். யாரும் உனக்கு சொன்னது? யாரும் உனக்கு சொன்னது? எங்கேயோ ஒரு இடத்தில் கேட்ட அவன் பிரசங்கம். ரட்சிப்பு அதுதான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு அதுதான். யார்கிட்டலாம் நான் வாங்கணும், திருப்பி தந்துடுறேன், வேண்டாம் திருப்பி தந்துடுறேன், அதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். எவ்வளவு பெரிய அருமை தெரியுமா இந்த ரட்சிப்பு? கடல் கடந்து போனாலும் இந்த மாதிரி ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது தெரியுமா? கொஞ்சம் உட்காந்து தனி ஜெபம் பண்றீங்களா? உட்காந்து யோசிங்க. கண்களின் ஓரத்தில் கண்ணீர் கசியும். என்னை ரட்சித்ததுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே நான் பெரிய சாதனை ஆளனா வாழனா கூட பரவாயில்ல, இந்த ரட்சிப்பை காத்துக்கிட்டு தேவனுக்காக ஓடிட்டா அதுவே எனக்கு போதும் ஆண்டவரே. வானத்தை வில்லாய் வளைக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட தன்னுடைய அந்திய காலத்தில் ரட்சிப்பை காத்துக்கொள்ளாமல் மிகவும் மோசமாய் முடித்த இந்த உலகம், அதில் பாலாசர் லாரியும் ஒருவர். மழை வரும்னா மழை வருங்க, மழை நின்னுனா மழை நிற்கும். கர்நாடகாவில் அவருடைய ஊழியம் மகா பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு கிறிஸ்தவத்தின் பாதி பங்கு அவரை பின்பற்றினார்கள். ஆனால் பெருமையின் உச்சக்கட்டம், நான் தான் கிறிஸ்து என்றார், குற்றாலத்தில் எழுந்தருள போகிறேன் சொன்னார், ஒன்றுமில்லாமலே போய்விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சில நேரம் ஆண்டவர் கிருபைகளை, வரங்களை தேவ மனுஷர்களுக்கு தர்றதுக்கு ஆண்டவர் ஏன் பயப்படுறாருன்னா, இவன் எடுத்துக்குவானோ அப்படிங்கிறதுக்கு தான். இதுலயே இவன் ஒண்ணுமில்லாம பயிர்வானோ. இதுவே இந்த உலகத்துல மிகப்பெரிய வஞ்சனை, புகழ்ச்சி என்ன தெரியுமா? தற்புகழ்ச்சி. நீங்க புகழ்ச்சி ஆக்கப்படலாம் கூட பரவாயில்ல. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெவரண்ட்னு சொல்றது சொல்லலங்கிறதுக்காக ஸ்டேஜ்லயே ஒருத்தர் சண்டை போட்டார். ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், லெப்ட் ரெவரண்ட். ஒரு அலையிலே சொல்லுவாங்க பார்க்கலாம். ஏசிஏ தலைமை போதகர் சாம் சுந்தரையா ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும் போது எல்லாரும் வந்து தங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அவரு இவரு ரெவரண்ட் அவள் இவருன்னு அவர் அழகா எழுந்தார். என் பெயர் சாம் சுந்தரம், நான் ஏசிய சபைக்கு போதகராக இருக்கிறேன், கர்த்தர் மகிமைப்படுவாராக. உக்காந்துட்டார். நிறகோடம் தழும்பு, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப அதிகமாக அலப்பறை பண்ண மாட்டாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? சாதாரணமாக ட்ரெஸ்ஸாக இருக்கும். கமௌண்டர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா?
பெரிய சாதனையாளனா கூட வாழ்னா பரவாயில்ல ஐயா, எனக்கு தரப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கிடணும். தம்பி நல்லா கவனிக்கணும். உசுப்பேத்துற செய்தி கிடையாது. போதும் நம்ம கிறிஸ்தவங்களா உசுப்பேத்தினது. எல்லாம் உசுப்பேத்தி 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 கொண்டு போய் எல்லாம் எங்கேயோ ஒரு முக்கில் தள்ளிட்டாங்க. கொஞ்சம் ரிட்டர்ன் பேக். ஒரு சபை எதுக்கு தெரியுமா ஒரு இடத்துல கத்த நிறுவுறார்? ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு விரிக்கப்படுவதற்காக. ஒரு கூட்டம் எதுக்கு தெரியுமா நடத்தப்படுகிறது? ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த கூட்டத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு விரிக்கப்படுவதற்காக. ஒரு திருச்சபை கட்டப்படுவதற்கு காரணமே ரட்சிப்பு அற்ற மக்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துவிக்குவதற்காகத்தான். ஆகவேதான் இழந்து போயிடாத. தேவன் கிருபையாய் தந்த இந்த ரட்சிப்பை ஒரு பொழுதும் இழந்து போய்விடக் கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க ரட்சிப்பை காத்துக்காங்க. என்ன சொல்லுங்க, கைப்பிடிச்சு உங்க ரட்சிப்பை என்ன செஞ்சுக்காங்க? அது பிச்சி பூ கிடையாது, வாடி போனா தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு. அது ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட வேண்டிய அற்புதமான ரட்சிப்பு. இது இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். என்ன பிரயாசம்? தனி ஜெபம் ஒரு பிரயாசம். என்ன பிரயாசம்? உபவாசம் ஒரு பிரயாசம். என்ன பிரயாசம்? சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு போற ஒரு பிரயாசம். என்ன பிரயாசம்? காலை இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒரு பிரயாசம். இந்த ரட்சிப்பை நிறைவேறுவதற்காக நான் டெய்லியும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, எத்தனை சொல்லுவேன்னு சொன்னேன்? 3 5 சொல்லவில்லை என்றால் சாப்பிட விட மாட்டீர்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. நான் இன்னைக்கு 5 தான் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நீ அடுத்த கன்வென்ஷன், இந்த ஜோன் கன்வென்ஷன் அடுத்த வருஷம் தானே, அதனால 5 கேட்டுட்டு போங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் 9:25 5 நான் சொல்லி முடிச்சுவேன். பயப்படாதீங்க, நான் ஆடு மேய்க்கிறவேம்மா. நான் ஒரு சபை போதகர், ஆடு மேய்க்கிறவேன், தேசாந்திரி கிடையாது. ஆடு மேய்க்கிறவனுக்கு ஆட்டின் நிலைமை என்ன நல்லா தெரியும். ரட்சிக்கப்படாத கணவர் இருப்பாரு, இவங்க மட்டும் சபைக்கு வருவாங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே உங்களை நாங்கள் சரியான நேரத்துக்கு அனுப்பி வைப்போம், பயப்பட வேண்டாம். சாப்பிட்டு நீங்கள் லேட் பண்ணி போனா அது எனக்கு தெரியாது, நாங்கள் உங்களை சீக்கிரமா அனுப்பி வைப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சார், தம்பி, ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பு நிறைவேறதுக்கு சபைக்கு போகணும், கட்டடிச்சிடக்கூடாது. சில அப்பப்ப எட்டி பார்க்கறது, கல்லறைக்காக சர்ச்சி, கல்யாணத்துக்காக சர்ச்சி, தேவனை ஆராதிக்கத்தான் சபை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சபைக்கு போகாம இருக்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கணும், உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லூயா, எங்க திருச்சபைக்கு போய் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கு தான் ஆண்டவர் ஆலயங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கொஞ்ச நாள் 2 வாரம் 3 வாரம் நீங்க ஆலயத்துக்கு போக மறுத்தால் கூட அடுத்து பிசாசு உங்களை தூக்கிடுவாங்க. ஆகவேதான் ஆலய ஆராதனை என் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க வீடு ஆலயத்தின் அருகாமையில் இருந்தா ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்க ஜெப வீடு கட்டப்படாம இருந்துச்சுன்னா அந்த ஜெப வீடு கட்டப்படுறதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாஸ்டருக்கு சுகர்களை காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு நர்ஸ் போட்ட தவறான ஊசியில கை பொஃப்னு வீங்கிருச்சு. இவ்வளவு பெருசு இருக்கு, சலம் அடியுது, இந்த பக்கம் சலம் இந்த பக்கம் சலம், ரூமுக்குள்ள நுழைய முடியல, பயங்கரமான ஸ்மெல்லு, வலியை தின்னுட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் உபவாசித்து ஜெபித்ததின் விளைவு இதோட செத்து போயிடுவார் நினைச்ச அந்த தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் 9 வருஷங்கள் ஆண்டவர் கூட்டி தந்தார். நம்முடைய உண்மையான ஜெபம் புண்களை கூட ஆற வைக்கும் சக்தி உள்ளது. அவங்க சேர்ந்து ஜெபிச்சாங்க, இவ்வளவு பெரிய பொஃப்னு வீங்கி இருந்த புண்ணு டப்புன்னு பட்டு போச்சு. ஒரு விசுவாசியுடைய உண்மை நிலைவர சபை பலவீனப்படும் போது தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
சரி, ரெண்டாவது அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24 வாசிங்களேன். அப்போஸ்தலர் எங்க இருக்கு? யோவானுக்கு அடுத்து இருக்கு. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, ஒரு ஜெபம். அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும். பாருங்க, நம்ம பொதுவா யூதாஸ் காட்டி கொடுத்தான் தான் சொல்லுவோம். ஆனா சீஷர்கள் அவரோடு அந்த அல்லது யூதாஸோடு பயணித்த சீஷர்கள் அவர் குறிச்சு ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. பாருங்க, எப்படி தெரியுமா? காட்டி கொடுத்தவன் சொல்லல, தனக்குரிய இடத்தை இழந்து போனவன், ஸ்தானத்தை இழந்து போனவன், தனக்குரிய இடத்தை. இந்த வார்த்தைகளை ரொம்ப அழுத்தி சொல்றேன். பைபிள்ல கோடு போடுற பழக்கம் இருந்ததுன்னா நீங்க ஒரு அண்டர்லைன் பண்ணணும். தனக்குரிய இடத்தை இழந்து போன ஒருவன், லிசன், இழந்து போயிட்டான். நீங்க நல்ல யூதாஸை குறிச்சி, யூதாஸ் என்பவன் யார், ஏன் அவன் தனக்குரிய இடத்தை இழந்து போனான், ஒரு 8 குறிப்புகளை நான் சொல்லலாம். நான் அதெல்லாம் நான் சொல்லாம ஒரு 3 குறிப்புகளை ரத்தின சுருக்கமாய் சொல்லி மற்ற குறிப்புக்கு போகலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைதான், ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டவன். 12 அப்போஸ்தலர்கள், இவனும் ஒரு அப்போஸ்தலன். ஆண்டவர் அவனை ஜெபம் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்தார். சாதாரணமானவன் அல்ல. ரா முழுவதும் மலை மேல உட்கார்ந்து ஜெபிச்சார். ஜெபிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அப்போஸ்தலன். அவனை குறித்து பைபிள் சொல்லுது, தனக்குரிய இடத்தை இழந்து போனான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஒரு கனத்த இருதயத்தோடு பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு ராத்திரி நல்லா கவனிக்கணும். ரொம்ப ஆழமா, ரொம்ப பாழமா நம்ம புரிஞ்சு கொள்ளத்தக்க ரீதியில கொஞ்சம் யோசிங்க. அம்மா, ஐயா, பெரியவர்களை, தாய்மார்களை, ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இழந்து போயிட்டான். பாருங்க, சவுலுக்கு ஒரு தனக்குரிய இடம் கீழ்ப்படியாமையினால் இழந்து போனான். பைபிள்ல எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு தேவன் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை உள்ள இடத்தை ஆண்டு வைச்சிருந்தார். ஆனால் அவர்கள் இழந்து போனார்கள். தேவன் நமக்கு வைத்திருக்கிற தனக்குரிய இடத்தை ஒரு நாள் இழந்து போய்விடக்கூடாது. நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சரா, உங்களுக்குரிய இடத்தை இழந்து போய்விடக்கூடாது. கேர்ஸ் லீடரா, உங்களுக்குரிய இடத்தை இழந்து போய்விடக்கூடாது. விசாரிப்புக்காரரா, உங்களை இடத்தை நீங்க இழந்து போய்விடக்கூடாது. சபையில் நீங்கள் ட்ரெஷரரா, உங்களுக்குரிய இடத்தை நீங்க இழந்து போய்விடக்கூடாது. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பிலையும் உண்மை உத்தமமா இருந்து அந்த இடத்தை காத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த இடத்தை ஒரு நாளும் இழந்து போய்விடக்கூடாது. நான் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னை கொண்டு செய்ய வேண்டியதை என்னை கொண்டு செய்யுங்க. நான் சரியில்லைன்னு என்னை தாண்டி வேற ஒரு ஆளை தேடிடாதீங்க. ஆண்டவரே, பிளீஸ் தாண்டிடாதீங்க, தாண்டிடாதீங்க. அதுக்கு என்ன செதுக்குங்க, உருவாக்குங்க, பயன்படுத்துங்க, சொல்லுங்க. ஆனால் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணிடாதீங்க ஆண்டவரே என் லைஃப்ல. ஒருவேளை அப்படி செய்யக்கூடாத சில பாவங்கள் ஏதாவது இருந்தா அதை எனக்கு உணர்த்துங்க, சொல்லுங்க. நான் திரும்பிக்கிறேன், ஒத்துக்கிறேன், திரும்ப வந்துடுறேன். ஆனா என்னை கொண்டு செய்ய வேண்டியது என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. இது நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரு ஜெபம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்வீங்களா? சபையில யாராவது பொறுப்பாளர்கள் இங்க வந்திருக்கிறீங்களா? ஐயா, பொறுப்பானவர்கள் யாராவது இங்க வந்திருக்கிறீங்களா? அம்மா, உங்களை நம்பி ஒரு பொறுப்பு. மிஷனரி பணிக்காக பணங்களை சேகரிப்பது கூட ஒரு பொறுப்பு, பரிமாறுவது ஒரு பொறுப்பு, நோட்டீஸ் கொடுப்பது ஒரு பொறுப்பு, பணங்களை கையாளுவது ஒரு பொறுப்பு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது எனக்குரிய இடத்தை நான் இழந்து போகவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுதையை தேடி போனவன பதவி தேடி வந்துச்சு. பதவியை தேடி போனவன கழுதை விட்டுட்டு போயிடுச்சு. விடுகதை மாதிரி இருக்கா பைபிள்ல? பைபிள்ல தான். சரி, ஏன் இந்த யூதாஸ் தனக்குரிய இடத்தை இழந்து போயிட்டான்? 3 குறிப்புகளை ரத்தின சுருக்கமா சொல்றேன். ஏசு ரத்தம் செய்யும், நேரம் ஆயிட்டே இருக்குது. 1, சகவாசம் சரியில்லை. சொல்லுங்க அந்த வார்த்தைய. சகவாசனா அர்த்தம் புரியுதா? கன்னியாகுமரிக்கு அர்த்தம் புரியுதா? சகவாசனா புரியலையா? நல்ல வார்த்தை, ஆனா நமக்கு அது புரிய மாட்டேங்குது. சேர்க்க ஐக்கியம்.
ஏன் யூதாஸ் நீ உனக்குரிய இடத்தை இழக்கிற? எதனால? உன் சவகாசம். 11 பேரும் ஏசோடு, இவன் மட்டும் காசோடு. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிற நீ? எதோடு ஐக்கியம் வச்சிருக்கிற நீ? இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டிய பரிசேயர்களோடு. மத்தேயு 26 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். எல்லாரோடு யாரோடு நீ ஐக்கியம் வச்சிருக்கிற? ஏன் நீ உனக்குரிய இடத்தை இழந்து போகிற? கர்த்தர் உன்னை நம்பி ஒரு அற்புதமான ஒரு இடத்தை தேவனுக்கு தந்திருந்தாரே, ஏன் போச்சு? ஐக்கியம் சரியில்லாத காரணத்தினால். இன்னைக்கு இதைத்தான் கொஞ்சம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. ஐக்கியம் சரியில்லாம போச்சுன்னா நம்முடைய குடும்பத்துல விபச்சாரங்கள் நேரிடும். நான் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி விளக்குவேன். ஐக்கியம் சரியில்லாம போச்சுன்னா நம்முடைய குடும்பத்துல கொலைகள் நேரிடலாம். ஐக்கியம் சரியில்லாம போச்சுன்னா தேவன் என் மீது வைத்திருக்கிற திட்டம் நிறுத்தப்படும். ஐக்கியம் சரியில்லைனா ஆண்டவர் என்னோடு கூட தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்க எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. நான் சொல்லப்படுகிற எந்த வேத பகுதியை நம்ம திருப்ப வேண்டாம். நிறைய விஷயங்களை இந்த ராத்திரி இருக்கிற இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது இந்த கூட்டம் முடிவதற்கு. நான் 20 நிமிஷத்துக்குள்ள நான் நிறைய பிரசங்களை சொல்லி நான் முடிக்க வேண்டும் இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் ஸ்பீடா பிரசங்கிக்கிறேன், கவனியுங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் அம்னோன். அவனுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், அவள் பெயர் தாமார். அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் பெயர் யோனதாப். இடையில் ஒரு அல்லேலூயா சொல்லிவிடுங்கள். கோச்சிக்காம இன்னொரு தடவை சொல்லிவிடுங்கள். போதுமையா எங்களை விட்டுன்னு சொல்றவங்க கையை வீட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது? இது நீங்க 3வது அல்லேலூயா சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பீடிலேயே சொல்லிட்டீங்க. விசுவாசி ஒருத்தர் சினிமா பார்க்க போச்சு தியேட்டருக்குள்ள. இந்த உணர்ச்சி வசமான வந்துச்சு நம்ம அல்லேலூயா சொல்லி பழக்கமா? சினிமா தியேட்டர்ல உணர்ச்சி வசமான அல்லேலூயான்னு கத்திருச்சு. அது பின்னாடி விசுவாசி அல்லேலூயான்னு கத்திருச்சு. நீ எப்ப வந்த? நான் பின்னாடி கேட்ல வந்தேன், நீ நான் சைடு கேட்ல வந்தேன். இந்த உணர்ச்சி வசமா கேட்டு கேட்டு அல்லேலூயா சொல்றதுல அப்படி ஆகி போயிடும். கவனிங்க, ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அங்க 2 சாமுவேல் 13 அதிகாரத்துல தாமார், அம்னோன், யோனதாப் 3 பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அம்னோனுக்கு ஒரு ஆசை என்ன? தாமார் மேல. அவன் கேட்பான், யோனதாப், எப்பா ராஜகுமார் நான் இருக்கிற நீ நாளுக்கு நாள எதுனாலப்பா இப்படி மெலிஞ்சு போறேன்பா? நீ ராஜகுமாரன், ஏன் மெலிகிற? நீ தேவனுடைய பிள்ளை, ஏன் மெலிகிற? அவன் சொல்றான், தாமார் மேல ஆசை வச்சிருக்கிறேன்னு சொல்வான். தவறான ஆசை ஒரு மனிதனை மெலிய வைக்கும். மெலிச்சுட்டான். என்ன இப்ப பிரச்சனை? அவன் மேல ஆசை வச்சிருக்கிறேன், என்ன செய்யுது எனக்கு தெரியல. அப்ப அவன் நண்பன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்க, அவன் தந்திரவாதின்னு பைபிள் சொல்லும். அவன் சொல்லுவான், ஒன்னும் செய்யாத, எல்லாரும் என்னைய பாருங்க, இங்க பைபிள் படிக்காதீங்க, வீட்டுல போய் படிங்க. அவன் சொல்லுவான், ஒன்னும் செய்யாத, ஒன்னு செய், காய்ச்சல்காரன் போய் மாதிரி வீட்டுல படுத்துக்கா. உங்க அப்பாட்ட சொல்ல, நான் ரொம்ப காய்ச்சலா இருக்கேன்ப்பா, என்னடா செய்யணும்? தாமாரு பனையார சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா என் காய்ச்சல்லாம் சரியா போயிருப்பா, அவ கையில பனையார சுட்டு கொடுங்கப்பான்னு சொல்லுவான். உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் காய்ச்சலுக்கு பனையாரம் சாப்பிட்டா சரியா போகணும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? அவன் சொன்னா, பனையாரம் சுட்டு கொடுத்தா என் காய்ச்சல் சரியா போயிடும். சரியில்லாத நண்பனோடு ஐக்கிய வச்சதுனால தாவீதின் வாழ்க்கையில் ஒரு விபச்சாரம், தாவீதின் குடும்பத்தில் ஒரு விபச்சாரம், தாவீதின் குடும்பத்தில் ஒரு கொலை நடந்துச்சா இல்லையா? ஏமா முக்காடு போட்டு என்ன அப்படியே பஸ்பம் ஆயிட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. நடந்துச்சா இல்லையா? ஐக்கியம் சரியில்லாத காரணத்தினால பாத்தீங்களா? ஆகவேதான் நம்ம கேட்கிற ஆலோசனை மிக மிக முக்கியமான ஒன்று. பாருங்க எவ்வளவு பரிதாபம். அதை யோசிக்க கூட முடியல பாத்தீங்களா? நன்மை சொல்றானேன்னு சொன்னா அந்த வேத பகுதி படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
சில வேத பகுதி படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அது ஒரு வேத பகுதி. சாம்பல் அள்ளி தலையில போட்டுக்குவா. இப்படி செஞ்சிட்டே தப்பே. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய சிநேகம் யாரோட, உன் ஐக்கியம் யாரோடு? நீங்க பாருங்க, பெருமை உள்ளவங்களோட பழகி பழகி பாருங்க, உங்களையும் பெருமை பிடிச்சுக்கும். தப்பா நடக்கிற ஒரு ஆளோட பழகி பாருங்க, நீங்களும் தப்பா நடந்துருவீங்க. மோசமான ஆவி உள்ளவங்களோட பழகி பாருங்க, நீங்களும் மோசமாயிருவீங்க. குறை சொல்ற ஆட்களோட சேர்ந்து பாருங்க, நீங்களும் குறை சொல்லுவீங்க. குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு ஆளோட சேர்ந்து பாருங்க, நீங்களும் குற்றம் கண்டுபிடிச்சிருவீங்க. அவன் தப்பு செய்யற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தவறான ஒரு ஐக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நான் சொல்லட்டுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது நான் இங்க இருக்கிற நிறைய பாஸ்டர் சபையில பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன், அப்ப நான் இந்த பழமொழி சொல்லியிருக்கலாம். என்றாலும் பொதுவா சொல்றேன், தமிழ்ல அற்புதமான ஒரு பழமொழி இருக்கு. தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, என்னிலும் கேடு கெட்டான் எனக்கு வந்து மாலை போட்டான் இருக்கு. எப்படி சொல்லுங்க? என்னிலும் கேடு கெட்டான் எனக்கு வந்து மாலை போட்டான். அதுவே என்னிலும் கேடு கெட்டது எனக்கு வந்து மாலை போட்டுட்டு இருக்கு. நிறைய பாஸ்டர் மனைவிங்க பழமொழி ரொம்ப ஸ்பீடா எழுதிட்டு இருக்கிறாங்க. பிரயோஜனப்படம் எழுதி வைங்க, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அதுவே என்னிலும் கேடு கெட்டதே எனக்கு வந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? மாலை போட்டுட்டு இருக்க. கவனிக்கிறீங்களா ஐயா? உங்களை நான் கரம் கூப்பி கூட கேட்பேன், உங்களுக்கு ஐக்கியம் சரியில்லைன்னா, சரியில்லாத ஐக்கியம் தெய்வத்தை விட்டே பிரிச்சு, தெய்வத்தை விட்டே பிரிச்சு. யோசேப்பு ஆகாபோடு சம்பந்தம் கலந்தே, சம்பந்தம் இல்லாததுக்கு சம்பந்தம் பண்ணீங்க, சம்பந்தம் இல்லாத பிரச்சனை, சம்பந்தம் இல்லாத மாதிரி, சம்பந்தம் இல்லாத நேரத்தில் சம்பந்தம் இல்லாமலாம் வரும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட்டு சொல்றோம் பாஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க சார். ஐக்கியம் ஏது? இசை வேது, இணை வேது. ஊழியத்துக்கு அரசியல்வாதிகள் நமக்கு பக்கபலமா? கிடையவே கிடையாது, சத்தியமா கிடையாது. ஊழியம் தொடங்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் இந்த ஊழியத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் என்னைக்கும் சகாயர், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 வருஷம் அரசாளுகிற அரசியல்வாதி நம்பி போயிடாதீங்க, தெரியாதுன்றவாங்க, பிளெக்சிபிளா போயிருவாங்க. இன்னைக்கும் நமக்கு பெரிய பாதுகாப்பு பரலோகம் தான். இதை இருதயத்தில் வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அரசியல்வாதிகளை பகைக்கிறவர்கள் நாங்கள். அரசியல்வாதிகள் உதவி தேவையில்லைன்னு சொல்ற இல்லவங்க நாங்க. அரசியல்வாதிகள் உதவி தேவை, அவங்களுடைய ஜெபம் தேவை, நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பட் இருதயத்தில் வைக்கணும். மனிதனை சார்ந்து கொள்வது அல்ல, தேவனை சார்ந்து கொள்வது. ஆமேன் சொல்வீங்களா? எங்க இருக்கு உங்க ஐக்கியம்? யூதாசே, ஒரு சபகாசம் எங்க? நீ அப்போஸ்தலன் அல்லவா? நீ தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டியவன் அல்லவா? எங்க இருக்குது உன் ஐக்கியம்? எங்க போச்சு? அபிஷேகத்தை விருத்தி அடையப்படுகிறோட ஐக்கியமா, அபிஷேகத்தை நாசப்படுத்துறோட ஐக்கியமா? பரிசுத்தமா வாழ்றோட ஐக்கியமா, பரிசுத்த நாசப்படுறோட ஐக்கியமா? பரலோகத்துக்கு கொண்டு போகிற சபையோட ஐக்கியமா, அல்லது கண்டது கழுதி பேசி சண்டை போட்டு இருக்கிற அதோட ஐக்கியமா? யாரோட ஐக்கியம்? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஐக்கியம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதல்ல நீங்க சரியில்லாத ஐக்கியம் வச்சுக்கனா, சரியில்லாத ஐக்கியம், நல்லா கவனிங்க, சரியில்லாத ஐக்கியம் சரியில்லாத ஆசையை கொண்டு வந்துரும். ஆமா, 1 ராஜாக்கள் 11:1-2 படிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, சாலமோனை குறித்து சொல்லுது, அவன் ஐக்கியமா இருந்தான், ஆசை வைத்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆசைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடே அப்பா, எவ்வளவு சத்தமா சொல்லிட்டீங்க. அடே அப்பா, பந்துல கீழே விழுத்துற பொழுது நீங்க சொன்ன உடனே சத்தமா சொல்லுங்க, ஆசைன்னு சொல்லுங்க. ஆசை. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் இங்கே பாஸ்டர் சர்ச்சில் கேட்டேன் ஒரு கேள்வி, பழைய கேள்வி.
ஜனங்கள்லாம் அது கொஞ்சம் ஆட்கள் சொன்னாங்க. உங்களை பார்த்து கேட்குறேன், ஆசை முட்டாயின்னு ஒரு முட்டாய் இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டுங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். நியூட்டன் கம்பெனிக்காரன் போட்டான் ஆசை முட்டைங்கள. யாருமே ஆசை முட்டையை பார்த்ததே இல்லையம்மா. நீங்க எப்படிம்மா நேர பிலிப்பைன்ஸ் இருந்து வந்துட்டீங்களாம்மா? ஆசை இருக்கா? ஆசை மஞ்சள் கலரும் ப்ளூ கலரும் கலந்த ஒரு சாக்லேட் கவர், 25 பைசா. அது நாங்க படிக்கிற காலத்துல. அப்ப எல்லாரும் ஓடி 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 சாக்லேட் வாங்குவாங்க. முட்டாய்க்காக வாங்க மாட்டான், பேப்பருக்காக வாங்குவான். அந்த பேப்பர் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தன், டேய் மணிகண்டா பிடிச்சி இழுறா அப்படின்னா, மணிகண்ட அந்த பக்கம் பிடிச்சி இழுத்தானா ஆசை சாக்லேட்டு கவர் இவ்வளோ தூரம் இழுக்கும் கவர். அப்பவே அந்த கம்பெனிக்காரன் சிம்பாலிக்கா சொன்னா, ஆசை இழுக்கும். ஆசை என்ன செய்யும்? நிறைய பேர் இழுத்துருச்சு, இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்ப பாதி இழுத்துட்டு வச்சிட்டு இருக்குது. ஆசை என்ன செய்யும்? இழுக்கும். இழுத்துருச்சு. அன்னைக்கே சொன்னாமே. பிறகு அந்த கம்பெனி மூடிட்டாங்க. ஆசை சாக்லேட் இப்ப கிடையாது, இப்ப வேற என்னமோ வந்திருக்கு. ஐக்கியம் சரியில்லைன்னா கவனிங்க, சரியில்லாத ஐக்கியம் சரியில்லாத ஆசைகளை கொண்டு வந்துவிடும். ஆகவே இந்த முதல் நாள்ல உங்கள் ஐக்கியம் எங்கே இருக்குது என்று பார்த்து, எனக்குரிய இடத்தை நான் இழந்து போக கூடாதுன்னா நான் முதல்ல சரி பண்ண வேண்டியது என்னுடைய ஃபெல்லோஷிப்பை. ஏன் சிலரோடு சேர்றதில்ல? பெருமைக்காரங்கிறதுக்காக அல்ல, வேண்டாங்கிறதுக்காக. ஏன் சிலர்கிட்ட போறதில்ல? சிலர் வேண்டாம் இருக்கட்டும். ஏன் சிலரோட போய் வாலண்டியரா சேர்றாங்க? அவங்க மேல உள்ள அபிஷேகம் அப்படி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி ஒரு பெரிய எழுப்புதலான செய்தியில நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள சில கடைய வேண்டிய பகுதியில் ஆண்டவர் கடைஞ்சிருவார். இன்னைக்கு உன் எல்லைக்குள்ள, வீட்டுக்குள்ள, செல்போனுக்குள்ள, நீ வேலை செய்யற இடத்துல, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தேவையில்லாத நண்பர்கள் வட்டாரம் இருந்தா இன்னைக்கு உன் ஐக்கியத்தை நீ சரிப்படுத்தணும். சபைக்குள்ள வந்து காதலிக்கிற ஆவிகள் வந்துவிடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தர் தான் நேசிக்கணும். யாரையாவது ஒருத்தர் நேசிச்சிடக்கூடாது. ஆமீன். வரமாட்டுக்கு பாத்தீங்களா? வராது, பார்த்துருக்கீங்களா? ஐக்கியம் எங்க இருக்கு? ஐக்கியம் எங்க இருக்கு? எங்க இந்த ஊர்ல ஒரு கன்வென்ஷன் நான் வந்திருக்கும் போது என்னை காரில் கூட்டு போனாங்க. அந்த பாஸ்டர் என்கிட்ட காமிக்கிறார் செல்ஃபோனில். பார்த்தீங்களா பாஸ்டர், சபைக்கு வந்த பிள்ளை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பையனோடு பழகி, ஒரு கஞ்சா குடியாரன், அவனோட பழகி வண்டியில் போகும்போது கரண்ட் கம்பத்தில் மோதி அந்த பிள்ளை ஸ்பாட்லேயே செத்து போச்சு. 21 வயசு பிள்ளை, 22 வயசு பிள்ளை ரோட்டில் போனமாக கிடக்குது. ஐக்கியம் சரியில்லை, இல்லை சவகாசம் சரியில்லை, இல்லை மிக மிக முக்கியங்க. ஒரு விசுவாசி தேவனை விட்டு பிரியறதுக்கும் பரலோகத்தை விட்டு இழக்கிறதுக்கும் பிசாசை விட மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சரியில்லாத ஐக்கியம். சரியில்லாத ஐக்கியம். எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. நான் என் தசமபாகத்தை கொடுத்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு பரிசுத்தவானை வச்சிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா காட்டுக்கிறது கிடையாது பாருங்க. நான் எனக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்கு. பிரபல பிரசங்கியாரா இருக்கலாம், ஊருக்கெல்லாம் போகலாம். ஆனா எனக்கு தசமபாகம் கொடுத்து என் காரியத்தை சொல்லி செபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தலைவன் தேவை. தனித்து விடப்பட்ட காட்டுக்கழுதைகள் அல்ல நாங்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தசமபாகம் தர்றீங்களா? ஏன் ஆண்டவருக்கு நான் தசமபாகம் தரேன்? நான் அவரை நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் கொடுக்கணும்.
எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்க ஆட்டையை போட்டு தெரியக்கூடாது, நாங்களும் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை. கன்னியாகுமரி பிரதேசத்தில் பேசும்போது பேசினேன், பாஸ்டர்ஸுக்கு பிரசங்கம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப ஒரு சபையில் நடந்த விசேஷத்தை நான் சொன்னேன். ஒரு நல்ல சபை நடந்துகிட்டு இருக்குது. பாஸ்டர் பையன் சொல்றேன், டேடி நம்ம சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷன் வைக்கலாம் அப்படின்னு. டே நம்ம சர்ச்சில் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் எவ்வளவு பேரா இருக்காங்க? 57,000 பேர் இருக்கிறாங்க. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை பேரா பார்க்குறாங்க? எப்படி ஒரு 700 பேர் ஸ்டில் வாட்சிங் பார்ப்பாங்க. நாமே பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம், நமக்கு ஒரு கூட்டம் தேவையான்னு கேட்டார். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு, அருமையா இருக்கு. அப்ப இந்த சபையில மூப்பரையா எந்திரிச்சு வந்து, பாஸ்டரையா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கட்டுமான்னு கேட்டார். கேளுதார், ஊரெல்லாம் ஒருத்தன் முடிவெட்டினாலும் அவனுக்கு முடிவெட்ட ஒருத்தன் தேவையில்லை பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. அவனா அவனுக்கு முடிவெட்டிட்டான், அவன் மண்டை என்ன சைஸா இருக்கு நீங்க பாருங்க, கல்குவாரி மண்டை மாதிரி இருக்காதா பாருங்க. 73வது வருஷம் கன்வென்ஷன் நடத்துறாரு பாஸ்டரையா. அடுத்த வருஷத்துக்கு இப்பவே என்கிட்ட இன்னைக்கு கூட்டு போய் ஒரு தேதி கேட்டார். ஏன் அவருக்கு என்ன பிரசங்கர் இல்லாதனாலயா? அவருக்கு பிரசங்கம் தெரியாதனாலயா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பிரசங்கர் இல்லையா? விட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியாத பிரசங்கமா? என்னை விட வயசுல மூத்த எத்தனை பேர் இங்க பரிசுத்தவான்கள் ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கிறாங்க? அனுபவத்தில், அறிவில், விசுவாசிகள் பெருக்கத்தில் எவ்வளவு பேர் பின்னாடி ஒன்றும் தெரியாதவங்களா? ஆனா என்ன, அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டு உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்களும் கேட்கணும். அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உயிர் இன்னும் கொடுத்து வச்சிருக்கிற உசுரோட. கையில் உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத பிரசங்கம் ஐயா. கன்னியாகுமரிக்காரங்களுக்கு பிரசங்கத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க முழிக்கிறதும் கூட்டத்தில் தான், எந்திரிக்கிறதும் கூட்டத்தில் தான், தூங்குறதும் கூட்டத்தில் தான். அவங்க லைஃப் அப்படியே போகுது. அவங்கள அவ்வளவு பெரிய இன்னைக்கு காலையில் அவங்க சபையில் எவ்வளவு விதவிதமான பிரசங்களை பண்ணி நீங்க வந்து உட்காந்துருப்பாங்க. ஊரெல்லாம் ஒருத்தன் முடிவெட்டினாலும் அவனுக்கு முடிவெட்ட ஒருத்தன். எவ்வளவுதான் நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்தாபனம் அல்லது ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு தேவை. ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும். தனிச்சு தெரியக்கூடாது, நல்ல ஐக்கியம் வச்சுக்கிடணும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. நல்ல ஐக்கியம் வச்சுக்கிடணும், நல்ல ஐக்கியம் வச்சுக்கிடணும். பொருளாதாரங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும்னா உங்கள் பணங்களை ஒரு தலைவன்ட்ட கூடுது ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த பொருளாதாரத்தில் சுணக்கம் இருக்கவே இருக்காது. அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நம்ம அதை செய்யறதே இல்லை. கேட்டா பணத்தை பத்தி பேசுறாரு. இயேசுநாதரே காணிக்கை பெட்டி அருகில் நின்று இருந்தார். நாங்களா தூரமா தான் நிக்கிறோம். இந்த மாதிரி பேசும்போது யாரும் ஆமை நிலையில சொல்றதுல தெரியுமா உங்களுக்கு? அவங்களா தான் இருப்பாங்க. நான் ஒரு கேரளா பிரசங்கர் வந்து பத்ரோஸை பத்தி பிச்சு பிச்சு பேசினார்னா, இந்த கேரளாக்காரங்க பத்ரோஸ் விடவே மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? எங்க பேசுறது பத்ரோஸ் வந்துருவாங்க. அதான் இதை பத்தி பத்ரோஸ் ஜக்குனாயிரு. நம்ம இப்படி கரெக்டா சொன்னா அப்படி அமைதியா இருக்கு. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கவனிங்க சார், கவனிங்க அம்மா. எங்கம்மா இருக்கு உங்க ஐக்கியம்? எங்கயா இருக்கு உங்க ஐக்கியம்? ஐயா உங்களுக்குரிய இடத்தை இழந்துருச்சு ஐயா. எங்க நின்று இருக்கீங்க? ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஐயா நீங்க. எங்க போச்சு ஐக்கியம்? இயேசுநாதர் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு போறாரு. அது இவன் காட்டி கொடுத்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி நடக்கும்? ஆனா உனக்குரியது, உனக்குரியது. நீங்க நல்ல பைபிள் படிக்கிற ஒரு ஆளா இருந்தா யாரை தேடுகிறீர்கள் கேட்பார் இயேசுநாதர். நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம். யூதாஸ் சொல்றது முன்னாடி சொல்வார் நான் தான். அவன் காட்டி கொடுக்கவே இல்லை, அவரா சொன்னார் நான் தான். சொல்லிட்டு சொல்வாரு என்னை தேடுகிறது உண்டானால் இவர்கள் எல்லாரையும் விட்டு விடுங்கள், அதுல இன்க்ளூடிங் யூதாஸ் இருக்கிறான். போயிடுற, உனக்குரிய ஒரு இடம் இருக்குடா, போடா. நான் தான் காட்டி கொடுத்துக்கிட்டேன், நீ போ போ போ. கடைசி நேரத்திலும் யூதாசை நேசித்த ஒரு தெய்வம் இயேசு.
போ, நான் தான். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை எல்லாம் விட்டு விடுங்கள். போயிரு. ஏன் போயிரு? உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. உனக்குன்னு ஒன்று இருக்கு. உனக்குன்னு ஒன்று இருக்கு. ஒரு நாள் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்க கூடாது. அவங்கள மாதிரி என்னால் பாட முடியல, அவங்கள மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, அவங்கள மாதிரி என்னால் பிரசங்கிக்க முடியல, ஒரு நாள் அப்படி சொல்லவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் கட்டாயம் வச்சிருப்பார். அது உங்களை தவிர வேற யாராலையும் நிறைவேற்றி முடிக்கவே முடியாது. உங்களுக்குன்னு ஒரு இடம், உங்களுக்குன்னு ஒரு இடம். சரியில்லாத சகவாசத்தினால் ஒருவன் தனக்குரிய இடத்தை அவன் இழந்து போனான். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பிசாசினால் வஞ்சிக்கப்படுவதை விட, லிசன் டு மீ, என் வார்த்தைகளை கொஞ்சம் சரியா கவனிங்க, பிசாசினால் வஞ்சிக்கப்படுவதை விட ஐக்கியம் சரியில்லாததினால் தங்கள் வாழ்க்கை கெடுத்துக் கொண்டவர்கள் ஏராளம். ஒத்துக்கத்தான் வேணும். பார்த்ததை பேசுறேன், கேள்விப்பட்டதை பேசுறேன், அனுபவப்பட்டதை பேசுறேன். ஆகவே நான் ரொம்ப ஐக்கியத்தில் கவனமா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஐஸ்வர்யம் பெருகும்போது ஐக்கியம் மாறதுக்கு வாய்ப்புண்டு. பேர் புகழ் பெருகும்போது ஐக்கியம் மாறதுக்கு வாய்ப்புண்டு. நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும்போது வாய்ப்புகள் உண்டு என்னுடைய ஐக்கியங்களை மாற்றிக்கொள்வதற்கு. ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, ஏன் அவன் தனக்குரிய இடத்தை இழந்து போனா? பண ஆசை. அந்த யோவான் 13 தானே இருக்கும், 13:3 தானே, குறிச்சு கொள்ளுங்க. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கும், மணி பாக்ஸ், காணிக்கை பை. பண ஆசை. பணம் வேணும்னு சொல்றவங்களா ஒரு அலையிலே சொல்லுங்க. ஸ்டேஜில் இருந்தா சத்தம் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தேவையில்லை இருக்கோம். கர்த்தருக்கு சோத்திரம். ஊழியக்காரன் நீங்க 50 கோடி கொடுத்தாலும் பஸ்பம் பண்ற அளவுக்கு எங்கிட்ட திட்டம் இருக்கு. ஆனா என்ன கிடைக்கத்தான் மாட்டேங்குது. 50 கோடி கொடுத்து நீங்க செலவு பண்ணுங்கன்னு எங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தாங்கன்னா சக்கப்புக்குன்னு செலவு பண்ணிடுறோம். நாங்க அரசாங்கத்துக்கு இல்லாத திட்டங்கள் கூட எங்களுக்கு இருக்குது. ஆமீன் சொல்லுங்க பாரா. அவ்வளவு தேவையோடு நாங்கள் என்ன செய்யணும் இருக்கிறோம். இப்போ நீங்களாம் போயிருவீங்க, நான்லாம் போயிருவேன். அதுக்கப்புறம் இந்த கமிட்டி உட்காந்து தேவையை பற்றி உட்காந்து பேசிட்டு இருக்கும் பாருங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தான் தெரியும் பணம் யாருக்குமே தேவையில்லாம இல்லையா. பணம் தேவையில்லாம இல்லை, எல்லாருக்கும் பணம் தேவை. பட் பண ஆசை, பணத்துக்காக ஓடுறது, பணத்துக்காக சில சிநேகங்களை பிடிச்சி வச்சுக்கிறது, பணத்துக்காக யார் கூடி கூட்டு சேர்றது, இந்த ஸ்பிரிட் தான் நமக்கு தேவையில்லைங்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பாக்க. நல்லா கவனிங்க. ஊழியத்தில் தாண்டி போகக்கூடாத 5 குரூப் இருக்கு. 1 ஏழைகள், 2 திக்கற்றவர்கள், 3 விதவைகள், 4 முதியவர்கள், 5 சிறுவர்கள். இந்த 5 பேர்த்தையும் பணம் இருக்காது. விளங்குதா? விளங்கலையா? யாரெல்லாம் சொல்லுங்க. அஞ்சு பேர்த்தி காசு இருக்காது. விதவைகள்கிட்ட காசு இருக்காது, சின்ன பிள்ளைகள்ட்ட காசு இருக்காது, ஏழைகள்கிட்ட காசு இருக்காது, டிக்கெட்டுகிட்ட காசு இருக்காது, முதியோர்கிட்ட பெரிய காசு இருக்காது. ஆனா ஊழியத்தில் இந்த 5 பேரையும் நம்ம தாண்டி போகவே கூடாது. இந்த 5 குரூப்பை நேசிச்சு பாருங்க. நம்முடைய அம்பார துணிய தேவன் நிச்சயம் நிரப்பி நம்மளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யத்தை எனக்கு தராதீங்கன்னு ஜெபிக்கிறான் சாலமோன். நீதிமொழிகள் 30 மாயையும் பொய் வசனையும் தூரப்படுத்தும், ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிருப்பீராக. ஏன்? எனக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துட்டா தேவன் யாருன்னு கேட்டுனேன். என்ன அர்த்தம்? தேவன் யார் என்று கேட்கிற ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், தேவனோடு இருக்கிற ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும்னு அர்த்தம். சத்தியம் புரிஞ்சவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப
பணத்தின் மீது இருக்கிற ஆசை அவனுக்குரிய இடத்தை இழக்க வச்சிருச்சு. பண ஆசை, பணக்காரனா இருக்க விரும்புறவன் அநேகத்தினால தன்னை உருவ குத்தி கொள்கிறான். உன்னுடைய நிலம் நல்லா விளைஞ்சிச்சு, ஆத்துமாவை பார்த்து சொல்றான், ஆத்துமாவே உனக்கு அநேக காரியத்தை கட்டுவேன் வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அன்னைக்கு ராத்திரியே ஆண்டு சொன்னார், மதிகேடனே அப்படிம்பார். ஃபூல் டே, இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போகுமானால் இது எல்லாம் யாருடையதாகும்? அதாவது நல்ல திட்டம், நல்ல பிளான் அவன் நல்லா பண்ணான். ஆனா அதோடு கூட கர்த்தர் அவன் சேர்த்துக்கவே இல்லை. பாருங்க, தேவனை சேர்க்காத ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் ஐஸ்வர்யத்தில் நீங்க இருக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பண ஆசை காட்டி கொடுக்க வைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? யூதாசே, உனக்குரிய இடத்தை அற்ப இந்த பண ஆசை ஒரு அற்புதமான தேவன் உனக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டத்தையே ஒண்ணுமில்லாம் பண்ணிருச்சு. யோசிச்சு பாருங்க, தேவ திட்டமா அல்லது என்னை மாற்றுகிற இந்த பணமா? இந்த காகிதம் நம்மளை செல்ல காசா மாத்திரு. அவ்வளவுதான். ஒருவன் பணக்காரனா இருக்க, நீங்க யாராவது நல்ல வசதி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசதி உங்களுக்கு நிலைச்சிருக்குன்னா பெருமை வரக்கூடாது, மிடுக்கான பார்வை இருக்கக்கூடாது, நெஞ்ச நிமித்தி பேசக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தூரம் வசதிகள் கூடுகுதோ அவ்வளவு தூரம் நீங்க தாழ்மையா இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கே காரணமே நீங்கள் ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான். 120 பேர் டூல்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனியை வச்சு ஒருவர் இருந்தார். ஏழையாய ஆலயத்திற்கு போனார். தேவன் அவருக்கு விசித்திர ஞானத்தை தந்து ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பெரிய 3 இடத்தில் கம்பெனிகள் வைத்து கொஞ்சம் அவருடைய ஐஸ்வர்யம் விருத்தியாச்சு. நல்லா வளர ஆரம்பிச்சார். திரும்பி பார்த்தா அவருடைய ஆலய இடம் இருக்குது, ஆலய மாட்டுக்கொட்டாய் போல் இருந்துச்சு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சதின் விளைவு என்ன சொன்னார்? ஸ்தாபனத்தில் ஒன்றும் கேட்காதீங்க, ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு வந்ததுனால என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு 80 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஒருவரே முழு ஆலயத்தையும் கட்டி முடிச்சு சாவி அந்த பாஸ்டர்ட கொடுத்தாரு. அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை விழாவில் முதல் வருஷ ஆனிவர்சரியில் நான் பிரசங்கிக்க போயிருந்த போது அவர் சொன்னார், என் பேரை கல்வெட்டில் போடக்கூடாது, என்ன எங்கேயும் போடக்கூடாது, ஆண்டவர் எனக்கு தந்தது மறைமுகமாகவே இருக்கட்டும். இன்னும் தேவனுடைய பணத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கு மறைமுகமாய் தந்து தங்களை மறைத்து கொண்டு வாழ்கிற பரிசுத்தவான்கள் தேசத்தில் பெருகத்தான் செய்கிறார்கள். சொல்லாதீங்க என்ன, நம்ம கிராம்டன் ஃபேனு 1250 ரூபா 1750 ரூபா ஒரு இந்த கிராம்டன் ஃபேன் இப்போ 2000 ரூபாய். இதை வாங்கி கொடுத்து கூட 3 ரக்கையிலையும் பேர் எழுதிடுவோம். அம்மா ஒரு ரெக்கை, அக்கா ஒரு ரெக்கை, தங்கச்சி ஒரு ரெக்கை, நடுவில் பாட்டி, முழு குடும்பமும் சுத்திக்கிட்டு இருக்கோம் சர்ச்சில். சில பேர் ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்து டியூப் லைட்ல பெயிண்ட் அடிச்சு எழுதிடுவாங்க. டியூப் லைட்ல இருந்து வெளிச்சமே வராது, பெயிண்ட் அடைச்சுக்கிட்டோம். ஒரு 100 ரூபாய் டியூப் லைட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க படிக்கிறீங்கம்மா, அம்மா நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஆண்டவர் தருவார். உங்களை கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு தேவன் நிச்சயம் கொண்டு போவார். அப்படி நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் வளர்ந்த சபையை நீங்கள் மறந்து விடவே கூடாது. காரணம், அங்கே உங்களுக்கு உக்கிரானத்துவம் பண்ணி ஜெபிச்ச அந்த போதகர் அங்க இருக்கிறார். சபையை மறந்து விடவே கூடாது. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க சர்ச்சில், 2 பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறான், வேற ஒரு சபைக்கு போறான். ஆனாலும் அவன் தசம்பாகத்தை எனக்கு அனுப்பிட்டு இருக்கான், 1 பகுதியை. அவன் சொல்றான், நான் வளர்ந்த சபை பாஸ்டர். பாத்தீங்களா, பண ஆசை இருக்கக்கூடாது நமக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் தாரும் 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 தானே எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கு. உண்ணவும் உடுக்கவும் போதும் என்றிருந்தால் இருக்க கடவும். அப்படி இருக்க மாட்டோம்ல. நம்ம தேவைகளை பெருக்கி வைத்துக் கொள்கிறோம். யுதாசே,
உன் கையில மணி பாக்ஸ், பணப்பெட்டி, பணப்பெட்டி உன் சிந்தையவே மாத்திருச்சு. இந்த பணத்தை பார்த்து 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 யார் எனக்கு கொஞ்சம் பணம் தருவாங்க, பை 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 பை. அதனால உனக்கு வச்சிருந்த அந்த ஸ்தானமே போச்சேப்பா. மூணாவது, ஏன் அவன் தனக்குரிய இடத்தை இழந்து போனா? ஏசு ரத்தம் ஜெயம், டைம் முடிஞ்சிருச்சு. நான் இந்த மூணாவது குறிப்பு சொல்லி அதோட முடிச்சிடறேன். என்ன, மற்ற 3 குறிப்புகளை நம்ம சொல்றதுக்கு சமயம் இல்லை. என்ன அப்புறம் பாஸ்டர் திட்டிடுவார், பால் பெஞ்சமின் பாஸ்டர் என்னை அப்புறம் இந்த லெந்து டேஸில் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அதனால் நான் இந்த 3வது குறிப்பு சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாமே. 3வது, யூதாசே, நீ ஏன் உனக்கு தனக்குரிய இடத்தை இழந்து போற? அவனை தூண்டும் ஒரு பிசாசு. 3 விதத்தில் பிசாசு கிரியை செஞ்சான். ஏவினான், புகுந்தான், தூண்டினான். சொல்லுங்க, ஏவினான், புகுந்தான், தூண்டினான். பிசாசின் செயல்கள் இவ. என்னை எது தூண்டுதுனே தெரியாத ஒரு வாழ்க்கை, என்னை எதுக்கு நேரம் நடத்துதுனே தெரியாத ஒரு வாழ்க்கை. பிசாசு தன்னை தூண்ட ஒப்பு கொடுத்ததுனால தனக்குரிய இடத்தை இழந்து போனான். நீங்க நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான். அமலேக்கியர் வந்து தென்புறத்து சேமின் மேல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்க தெரியல. 600 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கல்லெறி நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டான். ஏன், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பைபிள்ல மற்ற பரிசுத்தவான்கள் செய்யாததை தாவீது செய்திருக்கிறான். அதுல பலதுல ஒண்ணு, அவன் தன்னை திடப்படுத்திக்குவான். ஏன், குழப்புகிற பிசாசு, தூண்டுகிற பிசாசு, சந்தேகப்படுகிற பிசாசு என்னை வந்து சந்தேகப்பட்டு தூண்டுறதுக்குள்ள நான் என் தேவனாகி கர்த்தருக்குள்ள நான் என்னை திடப்படுத்திக்கிட்டேன்னா அவ என்னை தூண்டவே மாட்டாங்கிற அறிவு. யூதாசே, நீ தூண்டப்படுறிய, தூண்டப்பட்டுடிய. ஒரு சத்துரு புகுந்து அறுக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை இருந்துச்சே. இந்த 3வது நாளில் நமக்கு ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை வரணும். பிசாசின் எல்லைகளுக்குள்ள பிரவேசிக்கவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாமே. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. இல்லை. நிறைய பேசணும், சமயம் இல்லை. எழுந்து நிற்கலாம் ஜெபிக்கிறதுக்காக. வேகமா எழுந்து நிற்கலாம். கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை நல்லா உயர்த்தி எல்லாரும் வேகமா எழுது. யாரும் கலைஞ்சிடாதீங்க ப்ளீஸ். முடிவு ஜெபம் இருக்குது. எல்லாரும் எழுது நின்று கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை நல்லா உயர்த்தி glory to God, glory to God. எல்லாரும் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இழந்து போகக்கூடாத விஷயங்களை ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். நான் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பின்னாடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். எந்திரிக்க முடியாதுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்க, கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒன்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் பாதத்தில் தேவ சமூகத்தில் எனக்கு தந்திருக்கிற காரியத்தை நான் இழந்து போகிறதுக்காக தேவன் இந்த வாழ்க்கை எனக்கு தரல. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமேன் தேவ நாமத்தை உயர்த்தி ஓடுகிறே நான் ஓடுகிறே, இயேசுவுக்கா நான் ஓடுகிறே, ஓடுகிறே நான் ஓடுகிறே, இயேசுவுக்கா நான் ஓடுகிறே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க, என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம், என்
இயேசுதானே அவர் பொன்முகம் தான் பார்க்கணுமே என் ஆசையெல்லாம் இயேசுதானே அல்லேலூயா 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 இயேசையா அல்லேலூயா 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 லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் நல்ல கைத்தட்டி ராஜாவே ராஜாவே வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 இயேசையா அல்லேலூயா 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 பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா ஓடு வேண்டுவரே ரட்சிப்பை காத்துக்கொண்டு தெய்வத்துக்காக ஓடு வேண்டுவரே பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்ல கைத்தட்டி கடைசியாய் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நல்ல உண்மையா தேவனுடைய பாதத்திலே அபிஷேக நதியே கிருபையின் நதியே வல்லமையின் நதியே ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்ய எனக்குரிய இடத்தை நான் இழந்து போய்விடக் கூடாதுப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா இருக்கிற எல்லாரும் முழு பலத்தோடு இந்த ராத்திரி வேளையில கை தட்டும் போதே ஒரு அபிஷேக நதி ஓ ராபா சந்துடாபா எனக்குரிய இடத்தை நான் இழந்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. என்னை எதற்காக அழைச்சீரோ முன்குறித்தீரோ வேறு பிரித்தீரோ அதை விட்டு நான் எல்லாரும் போகாதபடி இருக்க கிருபை தாங்கப்பா. கரங்களை உயர்த்தி எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி அர்ப்பணிச்சு களைஞ்சிராதீங்க பிளீஸ். தெய்வ பிரசனத்தை களைய விட்டுறாதீங்க, கண்ணை திறக்காதீங்க, நேரத்தை யூஸ் பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கூட்டத்தில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கண்ணை மூடி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அல்லது ஒரு கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை பார்த்து எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவர். உங்களை மறந்து ஆராதிப்பீங்களா? எனக்காக செய்வார், உனக்காக முடிப்பவரே. என் பாருங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்து உம் பாதத்தில் இறக்கி கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா என் முன்னே நிறுத்தி உள்ளே உம்மோடு இருப்பதுதான் அர்ப்பணிங்க உள்ளத்தின் வாஞ்சையா உம்
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த மாதம்